டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கும்பராசி என்பது காலபுருஷத்தில் 11வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசி எல்லா வெளியில் விஷயங்களை விட மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் யாரானு இதாக இருந்தால் 4 பேருக்கு நிறைய அவங்க சொல்லிடுவாங்க, மற்றவங்களோட தவறுகளை சொல்லிடுவாங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது கிடையாது. இதானே நியாயம், இதில் என்ன சொல்லுறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அலட்சியமாக நினைக்காம மற்றவங்களுடைய நினைப்புகளையும் புரிஞ்சுக்கிறதில்ல. இவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்களையும் கொஞ்சம் மதித்து அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாலே, காம்ப்ரமைஸ்டாக நடந்துக்கிட்டாலே இவங்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்துலையும் சக்ஸஸ் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தது. அவர் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 2ஆம் இடத்துல உங்களுக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம் அந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் இருக்கார். குரு பகவான் பயிற்சி ஆகிறத பார்த்தோம்னா உங்களுக்கு 4வது வீட்டிலேருந்து, உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. ஜென்ம சனி மாறுறது, குரு பார்வை கிடைக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தான் ராகு கேது ஜென்ம ராகுவாக வரப்போகிறார். 7ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். ஸோ இதனால் இந்த 2025 வரக்கூடிய விஸ்வாவசு தமிழ் வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தளவில் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 2, 3, 4, அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதியினுடைய 1, 2, 3 பாதங்கள். இதில் அவிட்ட நட்சத்திரம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம், சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம், பூரட்டாதி அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம். ஸோ இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு தசாபதிகளை பொறுத்து மிக மிக அருமையான பலன்கள் நடக்க போகிறது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கும்பராசியில் உள்ளவங்க வருங்காலத்தில் பெரிய ஆளாக இருக்கிறத பார்க்க முடியும். உங்களை 10 வயசுக்கு மேலே அவங்க நல்ல, எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க யாருமே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதாக தெரியல. அதாவது அடிப்படை தேவைக்கே இல்லாமல் தெரியல. அவங்களுடைய உயர்வு மட்டும், இன்டென்சிட்டி மட்டும் கூட குறைச்சிருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப பெரிய லெவலில் முன்னேறலாம், ஒருத்தர் சாதாரண லெவலில் முன்னேறலாம், இன்னொருத்தர் ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டுமே முன்னேற முடிஞ்சிருக்கலாம். இது அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ அவங்களுக்கு இந்த 2026 விஸ்வாச வருஷம் தமிழ் வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவாக உங்களுக்கு 5ஆம் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான், பிஸ்னஸ் தான், வேலையா எல்லாத்துலேயும். இது வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரே ஒர்க்கு, உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கும் ஒரு பிடிவாதமான போக்குவரத்து எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இப்போ மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடுவாங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும், கூட வேலை பார்க்குறவங்களோட ஆதரவு கிடைக்கும். வேலை இடத்துல உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், அதனால உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சில பேர் வெளி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வெளியில் நீங்கள் வேலை வெளிநாட்டுக்கு, வெளியில் வேறு கம்பெனிஸில், இதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிஸில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தூர இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால நிச்சயமாக உங்கள் ஜென்மத்தில் ராகு வர்றதுனால நிச்சயமாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதுக்கு நிச்சயம் வந்தே தீரும். அப்போது என்ன பண்ண, அப்போ வந்தே தீரும்னா நான் பிரிஞ்சிடுறதா? அப்படி இல்லை, எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்களே, அப்படியும் கிடையாது. உங்கள் தசாபதிகள்னு ஒன்று இருக்குது. எந்த தசாபதிகள் இருந்தாலுமே இந்த பீரியடில், இந்த வருஷம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது உறுதி. அப்போ அது இல்லாத வீடே கிடையாதுங்க. 100% கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அப்போ அதை பேசி தான் தீர்த்துக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நமக்கு டைம் சரியில்லை, எல்லாம் சரியாக போய் டைம் சரியான எல்லாம் சரியாக போய்டும், இப்படி நினச்சி தான் நீங்கள் அதை கடந்து வரணும். பட் உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் மன ரீதியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னாலே இந்த பிரச்சனை தீர்த்துடலாம். அப்படியும் பிரச்சனை வரும், ஏன்னா இதான் விதினா அதை நடத்தலாம் பண்ணணும். ஆனால் அந்த டயத்தில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு இல்லாட்டினா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு
ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப பேசுனீங்கன்னா சரி ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அந்த சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து மாணவர்கள், மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வராரு. மேல் படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள், சீட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ பல பேர் இந்த வெளிநாட்டுக்கு போக முடியும். அது மாதிரி வேலை மாற்றங்கள் நடந்ததுன்னா அதில் சக்ஸஸ் ஆக முடியும். அது மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த படிப்பு அதில் தான் சக்ஸஸ் ஆகும். இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல் படிப்புக்கு சீட்டு கிடைக்கும். அதுக்கு போட்டித் தேர்வில் ஜெயிச்சிருவீங்க. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுலேயும் ஜெயிச்சிருவீங்க. ஸோ இப்போ குழந்தைங்கள பொறுத்தவரை போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் மாணவ செல்வம் படிப்பு வகையில் நல்லாயிருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வருஷத்தில் வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலையில் நீங்கள் நல்ல உயர்வு அடைய முடியும். இந்த ராசியை பொறுத்தவரை பொதுவாக வந்து நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா வாக்குஸ்தானம் சனி பகவான், நாக்கில் சனின்னு சொல்லுவோம் இல்லையா? 2ல் சனி இருக்கிறனால பேச்சை எப்போவுமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நல்ல இனிய உளவாக இன்னாத குரல் கணீர்ப்பக்காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து இனிய வார்த்தைகள் நிறையா இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நம்ம நினச்சிக்க பார்க்க முடியாது. நம்ம பேசும்போது இது இருக்கா? ஓகே. நாயேன்னு திட்டலாமா? வேணாம். ரைட். அப்படி பார்த்து பேச முடியாது இல்லையா? கோவந்தனா சடார்னு என்ன வருதோ அதுன்னு பேசுவோம். அப்படித்தான் சனிபான் பேச வச்சுருவார். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கோவம் வரப்போகிறது முன்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருக்கணும்னா மனசில் வந்து டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. அப்படி டிப்ரெஷன் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காருங்க. இல்லை ஓம் நம சிவாய சொல்லுங்கள், ஓம் முருகா சொல்லுங்கள், இல்லை ஓம் இயேசுவை சொல்லுங்கள், எது வேணால் சொல்லுங்கள். எல்லா உலகத்தில் எங்கே போனாலும் கடவுள் இருக்குது. ஆதி குடிகள் நீங்கள் காட்டுக்குள்ளே எடுத்தால் கூட அவங்க நெருப்பு போட்டு சுற்றுவாங்க. உலகத்தில் எங்கே போனாலும் கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேர் வேணால் வேறு வேறு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. வச்சுக்கோங்க, நீங்கள் எது வேணால் வச்சுங்க. ஆனால் 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. அப்போ தான் உங்கள் சுவாசத்தை கவனிங்க, எப்படி மூச்சு எழுக்கிறோம்னு. அந்த தியானம்ன்றது என்னன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். 8 என்ற வரைக்கும் மூச்சு எழுங்க, 16 என்ற வரைக்கும் விடுங்க. இது கஷ்டம். முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2 நாளில் சரியாயிடும். 15 நாள் பண்ணிங்கன்னா நாடி சுத்தின்னு பேர். பயங்கர மைண்டில் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. பயங்கர தெளிவாயிரும். மூளை அப்படி இருக்கும். எல்லா யோசனைகளும் வரும். எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரே நேரத்தில் 4 விஷயங்கள் செய்ய முடியும். 8 என்ற வரைக்கும் மூச்சு எழுங்க, 16 என்ற வரைக்கும் மூச்சை விடுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கினீங்கனாலே நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்குங்க. முடிஞ்சால் வடமாலை சாத்துங்க. மாதத்துக்கு ஒரு தரமோ, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தரமோ, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தரமோ வடமாலை சாத்தி வேண்டிங்க. இந்த வருஷம் ஆஞ்சநேயரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விடாமல் படிச்சுங்க. நிச்சயம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் தரதுன்னு புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்வம், அரோகதா அப்படின்ற, அதாவது புத்திக்கு பலம், பயமில்லாத தன்மை, இதெல்லாம் தரக்கூடியவர். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் வெற்றி பெற்றுடலாம் இல்லையா? இதை கொடுத்துட்டாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லையா? அது மாதிரி நமக்கு அடிப்படையில் ஒரு வாழ்க்கையில் போருக்கு போகிறோம்னா போய் சும்மா நின்று போனோம்னா ஆயுதம்னு வேணும் இல்லையா? அதுதான் இதெல்லாம். ஆனால் போர் நம்ம தான் செய்யணும். நம்ம போர் செய்யணும். இதெல்லாம் ஆயுதங்கள். வேணுன்ற ஆயுதமும் வேணும் இல்லையா? அதை தான் நம்ம சாமி கும்பிட்றதா சொல்கிறோம். அதனால் ஆஞ்சநேயரை வணங்கிக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம்.